கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த மகள் மணிமேகலை. அவள் கருணையும் அன்பும் நிறைந்தவள். பண்டைய சோழ நாட்டில் வாழ்ந்து வந்தாள். சோழ நாட்டின் அழகிய அரண்மனை சோலையில் அமைதியாக மலர்கள் பறித்துக் கொண்டிருந்தாள் மணிமேகலை. அந்த நேரத்தில் அங்கு வந்தான் சோழ இளவரசன் உதயகுமாரன். எவ்வளவு அழகான பெண் இவள்! மனிதரா, தெய்வமா? உதயகுமாரன் வருவதை பார்த்து மணிமேகலை பளிங்கு மண்டபத்தின் தூணின் பின்னால் ஒளிந்து கொள்கிறாள். தாங்கள் யார்? நான் மணிமேகலா தெய்வம். உனக்கு தர்மபாதையை காண்பிக்க வந்திருக்கிறேன். மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை மாய வல்லமையால் தூக்கிச் சென்று மர்மம் நிறைந்த மணிபல்லவத் தீவுக்கு அழைத்துச் சென்றது. மணிமேகலை, உன் முற்பிறப்பின் தர்மபலனால் இங்கே வந்துள்ளாய். புத்த பீடிகையை வணங்கி கோமுகி பொய்கைக்குச் செல். மன அமைதியுடன் புத்த பீடிகையை வணங்கிய மணிமேகலை தீவதிலகை கூறிய கோமுகி பொய்கைக்கு சென்றாள். கோமுகி பொய்கையில் இருந்தது. ஒரு ஆண்டில் வைகாசி முழு நிலவு நாளில் மட்டுமே தோன்றும் அற்புத பாத்திரம் அமுதசுரபி. இது பசிப்பிணியை போக்கும் தெய்வீக அமுதசுரபியுடன் மக்களின் நலனுக்காக நகருக்குள் வந்தாள் மணிமேகலை. தர்ம மனம் கொண்ட ஆதிரை தன் இல்ல உணவை அமுதசுரபியில் இட்டாள். அவள் கையில் இருந்த பாத்திரத்தில் இருந்த உணவை எத்தனை பேருக்கு கொடுத்தாலும் குறையவில்லை. மணிமேகலை என்ற இளம்பெண் ஒரு அற்புத பாத்திரத்தில் இருந்து முடிவில்லாமல் உணவு வழங்குகிறாள். மணிமேகலை அமுதசுரபி பற்றி அரசருக்கு விளக்குகிறாள். அரசே, தண்டனை மனிதனை மாற்றாது, அன்பும் உணவும் தான் மாற்றும். சிறைச்சாலையை அறச்சாலையாக மாற்றுங்கள். மாற்றுவோம். சிறைச்சாலை மெதுவாக அறம்போதிக்கும் அறச்சாலையாக மாறியது.